அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது கொடுத்துட்டு வராங்க. நம்ம தொடர்ச்சியா தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்களை மற்றும் அது சம்பந்தப்பட்ட பொறியியல் கல்லூரிகள் பற்றியும் அது சம்பந்தப்பட்ட படிப்புகள் பற்றியும் கொடுத்துட்டு வராங்க. ஏற்கனவே நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு ஒவ்வொரு கட் ஆஃப் மதிப்பெண்களுக்கும் மாணவர்களுக்கு என்ன மாதிரியான கல்லூரிகளில் கடந்த வருடங்கள் இடங்கள் கிடைத்தது அப்படிங்கிற தகவல்கள் கொடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார் நாங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸுங்கிற பாடப்பிரிவு தான் எடுக்க போகிறோம். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பாடப்பிரிவில் எங்கள் கட் ஆஃப்களுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள், எங்கள் கட் ஆஃப் மதிப்பெண்களுக்கு என்ன மாதிரியான கல்லூரிகளில் கடந்த வருஷம் இடங்கள் கிடைச்சது அப்படிங்கிற தகவல்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்ல போகிறது என்னன்னா 180லேருந்து 200 கட் ஆஃப் வாங்கின மாணவர்களுக்கு கடந்த வருடம் என்ன கல்லூரியில் இடங்கள் கிடைச்சது அப்படிங்கிற தகவல் சொல்ல போகிறேன். இந்த முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதில் சொல்ல போகிறது இந்த நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்க இந்த எல்லோ கலர் ஷேட் இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் சொல்ல போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரி கட் ஆஃப். ஸோ ஓசி கேட்டகரினா இதில் வந்து நீங்கள் ஓசி பிரிவு மாணவர்கள் எடுக்கலாம். பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டின்னு எல்லா பிரிவை சேர்ந்த மாணவர்களும் ஓசி கேட்டகரியில் வந்து சீட் எடுக்க முடியுங்கிறனால நான் ஓசி கேட்டகரி சீட்டை வச்சே நான் சொல்கிறேன். இது வந்து க்ளோசிங் கட் ஆஃப், என்ன கட் ஆஃப்க்கு நம்மளுக்கு வந்து சீட்டு கிடைச்சது அப்படிங்கிற தகவல்கள். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் போன வருஷம் 180லேருந்து 200 கட் ஆஃப் வாங்கின மாணவர்களுக்கு ஓசி கேட்டகரியில் என்ன மாதிரியான சீட்ஸ்லாம் கிடைச்சதுங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 198.5 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கேம்பஸில் வந்து போன வருஷம் சீட்டு கிடைச்சிருக்கு. 198.5 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓசி கேட்டகரியில் சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. இல்லை எல்லா பிரிவை சேர்ந்த மாணவர்களும் எடுக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர் ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜ், இங்கே 197 வரைக்கும் போன வருஷம் சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து 2377 பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் கோயம்புத்தூர், 196 வரைக்கும் போன வருஷம் ஓசி கேட்டகரியிலே சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 194.5க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 194க்கு வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர் 193 வரைக்கும் நம்மளுக்கு வந்து சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை 195க்கு வந்து நமக்கு வந்து சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் 191.5க்கு போன வருஷம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸுங்கிற டிபார்ட்மெண்ட் சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சு. அடுத்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம் சென்னை 190.5க்கு போன வருஷம் சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அதுக்கடுத்து ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் 190 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸுங்கிறது போன வருஷம் சீட்டுங்கிறது கிடைச்சிருக்கு. அடுத்து கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 189.5ங்கிற கட் ஆஃப்க்கு போன வருஷம் சீட்டுங்கிறது கிடைச்சிருக்கு. அடுத்து ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை 189 கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் மாவட்டம் 188.5க்கு சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து அதே 188.5க்கு வேற சில கல்லூரிகளையும் கிடைச்சிருக்கு. என்னென்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா லயோலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இந்த ரெண்டு கல்லூரிகளையும் 188.5 வரைக்கும் போன வருஷம் சீட்டுங்கிறது கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா கற்பகம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 187.5க்கு வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து 186.5க்கு ரெண்டு கல்லூரிகளில் கிடைச்சிருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் மாவட்டம். இந்த 186.5க்கு போன வருஷம் சீட்டுங்கிறது கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் 186க்கு போன வருஷம் சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோங்கிற பட்சத்தில் 185.5க்கு நம்மளுக்கு பன்னாரியம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சத்தியமங்கலம் ஈரோடு மாவட்டம் 185.5க்கு கிடைச்சிருக்குங்க. அடுத்து 184.5க்கு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் ராமாபுரம் சென்னை 184.5க்கு கிடைச்சிருக்குங்க. அடுத்து 184க்கு ரெண்டு கல்லூரிகள் என்னென்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா டேனிஸ் அகமத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் படப்பை மற்றும் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பெருந்துறை ஈரோடு.
இந்த 2 கல்லூரிகளையும் 184க்கு போன வருஷம் சீட்டுங்கிறது கிடைச்சிருக்கு. அடுத்து 183.5க்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் காட்டாங்குளத்தூர் சென்னை, டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பொள்ளாச்சி, அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் 183.5க்கு போன வருஷம் சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து 183க்கு அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலியில போன வருஷம் சீட்டு கிடைச்சிருக்குங்க. அடுத்து 182க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கல்லூரிகள் கிடைச்சிருக்கு. என்னென்ன கல்லூரி பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் சென்னை, ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வெஸ்டாம்பரம் சென்னை, டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், தென் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல். இங்கெல்லாம் 182கே போன வருஷம் சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தோங்கிற பட்சத்தில் 181.5க்கு கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல சீட்டு கிடைச்சிருக்கு. அடுத்து 181க்கு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிங்கிற கல்லூரியில் போன வருஷம் சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து பார்த்தோம்னா 180.5க்கு மெப்கோ ஸ்லெங்க் இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசி விருதுநகர் மாவட்டத்தில் கிடைச்சிருக்கு. 180க்கு ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர்ல சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. ஸோ இதுதான் போன வருஷம் 180லேருந்து 200 கட் ஆஃப் வரைக்கும் வாங்கின மாணவர்களுக்கு என்னென்ன கல்லூரிகளில் இடங்கள் கிடைச்சது பர்டிகுலராக ஓசி கேட்டகரியை வச்சு சொல்லியிருக்கேன். ஓசி கேட்டகரிங்கிறது எல்லா கம்யூனிட்டி மாணவர்களுக்கும் இந்த தகவல்கள்ங்கிறது பொருந்தும். இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு அடுத்தடுத்து டிஎன்ஏ 2026 சம்பந்தமாகவும் தமிழ்நாடு பொறியியல் கல்லூரிகள் சம்பந்தப்பட்ட தகவல்களையும் பல்வேறு வகையான பொறியியல் படிப்புகள் சம்பந்தப்பட்ட தகவல்களையும் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.